ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பரான, சும்மா கிறிஸ்பியான, முறுமுறுகுன்னு ஒரு சூப்பரான தோசை தாங்க இன்றைக்கி நம்ம செய்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும், நீங்கள் தோசை லவரா அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிறிஸ்பியான தோசைங்க இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி முறுமுறுன்னு தோசை சாப்பிட்டா. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ சுட சுட தோசையும் அதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சூப்பராக, ஸோ நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்க, ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் அது. கோகோனட் மில்க் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோகோனட் மில்க் பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ பெரியவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கோகோனட் மில்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ இந்த கோகோனட் மில்க் வித் தோசை, ஸோ சாப்பிட்டு பாருங்களேன். 2 தோசை சாப்பிட்றவங்க 3 தோசையாக சாப்பிடுவீங்க. ஸோ சூப்பராக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ யாரெல்லாம் தோசை லவர் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தோசை லவர் தாங்க, நிறைய தோசை சாப்பிடுவாங்க. சுட சுட கொடுத்தா நீங்களும் அப்படி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.